Hi friends, welcome to Online News. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய யூடியூப் வீடியோக்களுக்கு நம்ம கமெண்ட்ஸை வந்து எப்படி டிசேபிள் பண்ணலாம் என்று தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில யூடியூப் வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. கமெண்ட்ஸ் ஆர் டிசேபிள்டு என்பது போல் காட்டும். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி டிசேபிள் பண்ணி வச்சதுனால தான் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வீடியோ மட்டும் கமெண்ட்ஸ் வந்து டிசேபிளாக காட்டும். இதே போல் வந்து நம்மளும் என்ன பண்ணலான்னா, சில குறிப்பிட்ட வீடியோக்களுக்கு நம்ம கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி வந்து யூடியூப் சேனலில் இருக்குது. எப்படி நம்முடைய யூடியூப் வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸை வந்து டிசேபிள் செய்யலாம் என்று தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலில் போயிட்டு வீடியோ மேனேஜர் போய்ங்க. வீடியோ மேனேஜருக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோக்கள் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த வீடியோ, அதாவது நேஷனல் ஆந்தம் மஸ்ட் பி பிளேடு இன் சினிமா ஹால்ஸ் என்கிற வீடியோவுக்கு வந்து நான் வந்து கமெண்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணுன்னா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கக்கூடிய எடிட் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன காட்டுறேன்னா, இப்போ அந்த வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்குது. இங்கே யார் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் கொடுத்ததுக்கு பிறகு அது எப்படி இருக்குது என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோவுக்கு வந்து எடிட் கொடுத்துங்க. எடிட் கொடுத்ததுக்கு பிறகு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே அலோவ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அங்கே டிக் பண்ணியிருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் அதை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அதே வீடியோவை இப்போ நான் ஓப்பன் பண்ணுன்னா கமெண்ட்ஸ் வந்து டிசேபிளாக இருக்கும். இது ஏற்கனவே ஓப்பன் பண்ண வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து எனேபிளாக இருக்குது. இதே வீடியோ நான் இப்போ வந்து டிசேபிள் பண்ணிட்டேன் அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு. இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தா இந்த கமெண்ட்ஸ் என்கிற பகுதி வந்து டிசேபிளாக இருக்கும். பாருங்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆர் டிசேபிள்டு ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இதுதான் ஒரு சின்ன ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எந்த வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.